ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன பண்ணுறோம், இன்றைக்கி என்ன குக்கிங், என்ன இஃப்தார் ஸ்பெஷல்னால் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரிஞ்சால் போட்டு சிக்கன் பண்ணுற ஒரு கறி தான் பார்க்க போகிறீங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக தான் இருக்கும். வாங்க இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். பார்த்தீங்களா மக்களே, பாத்திரம்லாம் குமிஞ்சு கிடக்கு. ஒரு பக்கம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் சிக்கன் பேக்கெட் தெரியுதா, ஒயிட் கலரில். அதுதான் வந்து ஹோல் சிக்கன், முழு சிக்கன் இந்த மாதிரி பேக்கெட்டில் ஹலாலாக விற்பாங்க. ஸோ அதை வந்து எடுத்து போட்டிருக்கேன். இன்றைக்கி அதில் தான் இன்றைக்கி வந்து சிக்கன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம் பஜ்ஜி, ஆனியன் பஜ்ஜி பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து நம்ம கடலை மாவு, மல்லிச்செடி, கடலை மாவு, மல்லிப்பொடி, ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து வெங்காய பஜ்ஜி தான் நம்ம வீட்டில். வெங்காய பஜ்ஜி பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணியிருக்கேன், எப்படி வந்திருக்கு நீங்களே பாருங்கள். அவ்வளோதான், நீங்களே பயந்துருவீங்க இன்றைக்கி வீடியோ பார்த்து. வாங்க போய் பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் மக்களே. ஹோல் சிக்கன் வந்து 1 கிலோ, அது 1 கிலோ கிட்டத்தட்ட இருக்கும். அது பாருங்கள் மக்களே, டங்கு எப்படி ஸ்லிப் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கிலோன்னு என்னமோ சொல்லிகிட்டு இருக்கேன். 1 கிலோ கறி மக்களே. 1 கிலோ கறியை வந்து இந்த மாதிரி பேக்கெட்டில் ஹோல் சிக்கன் இருக்கும். அது 1 கிலோ 200 கிராம் இருக்குது. அது வந்து கொழுப்போடு இருக்கும். கொழுப்பெல்லாம் எடுத்துகிட்டா கிட்டத்தட்ட 1 கிலோ பக்கத்தில் இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் தண்ணி ஊற்றி நல்லா பஜ்ஜிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்திருந்தாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை, இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து ஆஃப் எடுத்திருந்தாங்க. ஸோ வந்து இன்றைக்கி வெனஸ்டே கொஞ்சம் ஷாப்பிங்கெல்லாம் பெண்டிங் இருந்துச்சு. மெயினாக வந்து ஒரு ஸ்பெஷல் ஷாப்பிங் கூட போயிருந்தோம். அதை வந்து நான் தனி விலாகாக போடுறேன். இந்த விலாகில் நான் போடலை. ஸோ பாருங்கள், வெங்காயம்லாம் நறுக்கி வச்சுட்டேன். வெங்காயம் பஜ்ஜிக்கு சிக்கன் எல்லாம் நல்லா கழுவி வச்சுட்டேன். ஸோ இது கொஞ்சம் வந்து ஃப்ரோசனாக இருக்கிறதோட இந்த சிக்கன் கட் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். இப்போ பஜ்ஜி போட எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் மக்களே. பாருங்கள், இப்போ பஜ்ஜி சடன்னு பஜ்ஜி போட்டு வச்சுட்டு கொஞ்சோண்டு வந்து கையில் பஜ்ஜியும் டேட்ஸும் தண்ணியும் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் 2 குட்டீஸும் வந்து கடைக்கு போயிட்டோம். பாப்பா வீட்டில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்க, எக்ஸாம் போயிட்டு வந்து. செகண்ட் ரவுண்ட் வெஜ்ஜி. ஃபைனலி தண்ணி வந்துடுச்சு. பாத்திரம் விளக்கணும். பார்த்தீங்களா உறவுகளே, என்னோடய பஜ்ஜி நிலைமையை. கொஞ்சம் வந்து அவசரமாக வெளியே கடைக்கு போகணுன்னு சொல்லிட்டு அட்வான்ஸாக பஜ்ஜி போட்டு வைக்கணும், எடுத்துகிட்டு போகணும் கையில் ஹஸ்பண்டுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாக போட்டதில் கொஞ்சம் வந்து லைட்டாக டார்க் ப்ரௌன் ஆக விட்டுட்டேன். ஸோ இதுதான் மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து இஃப்தாருக்கு பண்ணியிருந்தேன். ஒன்றும் ஸ்பெஷலாக பண்ணல. வெங்காய பஜ்ஜி, டேட்ஸு, சிக்கன் நோம்பு கஞ்சி நேற்று பண்ணது, சிக்கன் பாஸ்தா நேற்று பண்ணது, ரோஸ் மில்க் பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிள் டேட்ஸ் வச்சு இன்றைக்கி வந்து இஃப்தார் முடிச்சாச்சு மக்களே. டே 28th இஃப்தார் எங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள், அவங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். தண்ணி, 2-3 டேட்ஸு, கொஞ்சம் பஜ்ஜி சொல்லிவிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் ஷாப்பிங் விலாக் தான் மக்களே. அந்த விலாக் நெக்ஸ்ட் வீடியோவாக வரும். ஸோ ஸ்டே டியூன் மக்களே. ஸோ அதுக்கப்புறம் வந்து தான் மக்களே சிக்கன் கிரேவி பண்ண ஆரம்பித்தேன். வாங்க எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அது வந்து தனியாக ஒரு விலாக் நான் போடுறேன். அது ஒரு சர்ப்ரைஸ் விலாக் மக்களே. ஸோ இப்போ நான் வந்து கடைக்கெலாம் போயிட்டு வந்துட்டு சிக்கன் கிரேவி பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து நான் சிக்கன் கழுவி எடுத்திருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, 2 உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் போட போகிறேன் மக்களே. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சிக்கன் கிரேவி தான். கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி, உருளைக்கிழங்கெல்லாம் நறுக்கி வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கத்திரிக்காய் போட்டு சிக்கன் வந்து நான் வந்து ஃப்ளைட்டில் தான் மக்களே சாப்பிட்ருக்கேன். ஸோ மொதல் ஸ்ரீலங்கன் ஃப்ளைட்டில், ஏர் இண்டியா ஃப்ளைட்லேயோ, ஐ திங்க் ஸ்ரீலங்கன் ஃப்ளைட்டில் தான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு மொதல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ளைட்டில் தான் இந்த மாதிரி. பட் நான் நிறைய டைம் செஞ்சுருக்கேன் மக்களே. சூப்பராக இருக்கும் சிக்கனில் கத்திரிக்காய் போட்டு. ஸோ வாங்க, இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான். ஸோ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இன்னொன்று மக்களே, நான் எப்பயுமே வந்து ப்ராப்பராக அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்லாம் இல்லை, மண்டக்க பண்ணுறதா மக்களே. ரொம்ப எம்மி டேஸ்ட்டாக வரும். ரொம்ப பார்த்து அப்படி அப்படிலாம் இல்லை மக்களே. கைக்கு வர்றது, கண்ணுக்கு தோன்றது அப்படி போடுறதான். ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பார்த்து பண்ணால் கூட அந்த அளவுக்கு வருமானு தெரியாது மக்களே. ஸோ இப்போ வந்து நான் நறுக்கி வச்சுருந்தேன் ஆனியன் போட்டுக்கிட்டேன். சரியா? ஸோ ஆனியன் போட்டேன், கருவேப்பிலை போட்டுட்டேன். இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டேன்.
ஸோ இப்போ இதில் வந்து தக்காளி போட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி போட்டுக்கிட்டேன். நான் நல்லா இன்றைக்கி 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து இதுலேயே கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம் போட்டுக்கிறேன். என்னென்ன போடுறோமோ போட்டுக்கலாம். சிக்கன் போட்டேன் கைஸ். போடும்போது எனக்கு ஒரு கையில் இங்கே பாருங்கள் ஸ்டிக்கு இங்கே தான் இருக்குது. ஆனாலும் என் பையன் இந்த ஸ்டிக்கில் வச்சு என்னை வந்து எடுக்கவே விட மாட்டான், வந்து எடுத்துருவான். ஸோ அதனால் பாருங்கள், நான் ஒத்த கையில் கேமரா பிடிச்சிட்டே வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ தயவு செய்து என்னைய மன்னித்துக்கோங்கள். உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து மசாலாஸ் போட்டுடலாமா? ஸோ ரெட் சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூனு, மல்லிப்பொடி ஒரு 2 ஸ்பூனு, மஞ்சப்பொடி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், வீட்டு குழம்பு மிளகாய் பொடி கொஞ்சோண்டு. அவ்வளோதான் மக்களே. இன்றைக்கி வேறு எந்த மசாலாவும் இல்லை. நல்லா கிளறிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உப்பு கிண்டிட்டேன். மசாலாவை தேவையான அளவு உப்பு, அதே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி. சிக்கன்லேருந்தும் நல்லா தண்ணி வரும். ஸோ தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். ஸோ இது நல்லா வேகட்டும். ஸோ இப்போ மூடி போட்டு எல்லாத்தையும் வேக வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி சிக்கன் ஸ்டாக் விற்கும், இந்தியாவிலையும் விற்கிது. இது நம்ம போட்டோம்னா ஒரு தூக்கலான ஒரு டேஸ்ட் வந்து நம்ம கிரேவி கொடுக்கும். கிரேவியோ குழம்போ போடலாம், சிக்கன் எதுனாலும் நான்வெஜ்ஜில் போடலாம். நான் இன்றைக்கி அதில் ஒரு 1/2 போட்டிருக்கேன். ஸோ மறந்துட்டேன், ஆனால் போட்டுக்கலாம், எப்போனாலும் போட்டுக்கலாம். இன்னும் சிக்கன் வேக தானே செய்யுது. ஸோ அதையும் வந்து நான் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் இன்றைக்கி தவா பெரிய தவாவில் வச்சுருந்துருக்கலாம். சரி, பட் இட்ஸ் ஓகே. ஸோ போட்டேன் மக்களே. வேகட்டும் சிக்கன் நல்லா. வெந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். பாருங்கள் மக்களே, சிங்க் எவ்வளோ இருந்தாலும் பாத்திரத்தை விளக்கி வைக்கிறது ஒரு பெரிய பாடாக இருக்குது. கொடுத்துரு பாத்திரம் விளக்கி வைக்கிறேன், டொம்முன்னு அங்கே இருந்த கீழே கவுந்துருச்சு. எல்லாத்தையும் எடுத்து இங்கிட்ட வச்சுருக்கேன் மக்களே. இங்கிட்ட சிக்கன் ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகே கைஸ், ஒரு 2 தடவை எடுத்து திறந்து கிண்டுனேன், வீடியோ எடுக்கலை. ஸோ அப்பப்போ எடுத்து கிண்டிக்கணும். ப்ளஸ் நான் வந்து கொஞ்சம் அடுப்பை ஃபுல்லாக தான் வச்சேன். ஸோ நல்லா தண்ணி வந்து வத்திருச்சு. இன்றைக்கி கொஞ்சம் ரெட் சில்லி வந்து அதிகமாக தான் போட்டுட்டேன். ரெட் சில்லி தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் உரைக்குது. தண்ணி ரொம்ப வத்திச்சு. ஸோ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கத்திரிக்காய் போட்டு ஸ்ரீலங்கன் ஃப்ளைட் கிரேவி கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இப்போ கொரியாண்டர் கொஞ்சோன்னு போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே தலை அப்படியே கொரியாண்டரை தூவி அப்படியே ஒரு சிக்கனை கிரேவி போட்டால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கைஸ். ரைஸுக்கும் சரி, சப்பாத்தி, நான், சும்மா அப்படியே பேலியோன்னு சாப்பிட்டாலும் சரி, அருமை. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம் கைஸ், என் வீடியோ கண்டிப்பாக இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக என் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் தஸ்னீம் விலாக்ஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். பெல் பட்டனை அப்படியே டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் மறக்காமல் எல்லாத்துக்கும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ எஸ் கைஸ், உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் தஸ்னீம் விலாக்ஸ்.